இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் 2 வேகன்சி தான் வந்துருந்துச்சு. சரி பொண்ணு ஏன் இத்தனை வருஷம் படிக்க வைக்கிறீங்க, அப்படி மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னாலும் இல்லை. நான் வந்து எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன், கம்பல்சரிஸ் இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வெல்கம் ஸ்னேகவல்லி அண்ட் ஹர் ஃபேமிலி. ஸ்னேகவல்லி 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸ்னேகவல்லி has cleared IBPS PO as well as RRBPO. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. என் பேர் பி ஸ்னேகவல்லி. நான் இந்த வருஷம் வந்து IBPS SO வந்து ஜனவரியில் கிளியர் பண்ணேன், AFO. நான் ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். இப்போ வந்து மார்ச்சில் ரிசல்ட் வந்ததில் வந்து RRB SO ஸ்கேல் 2 வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எழுதுகிற போஸ்ட் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் 2 வேகன்சி தான் வந்துருந்துச்சு. அப்ளை பண்ணும்போதே வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தான் அப்ளை பண்ணேன். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து கனி சாருக்கும் ரீனா மேமுக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து குவான்ஸில் வந்து என்ன தான் வந்து கிளாஸ் போயிட்டு இது பண்ணாலும் வந்து ஷார்ட்கட்லாம் வந்து மறந்துடும். ஆனால் வந்து சார் வந்து கான்செப்டோடு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட அந்த ஃப்ராக்ஷன் மெத்தட், அந்த பர்சன்டேஜ், அப்ளிகேஷன் சம்லாம் வந்து அப்ரோச்சே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து எப்போயுமே சிம்பிளிஃபிகேஷன், கம்பல்சரிஸ் இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஆனால் சாரோட ஸ்மார்ட் அப்ரோச் இதெல்லாம் பார்த்து வீடியோஸ் பார்த்து தான் வந்து அப்ளிகேஷன் சம்லாம் வந்து போட ஆரம்பிச்சு. இதனால தான் குவான்ஸில் மார்க் அதிகமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரீனா மேம் இங்கிலீஷ் வந்து நான் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். அதான் மேம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நமக்கு பேங்க் எக்ஸாமில் சென்டர் எதுவாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மேம் தான் போடுவாங்க. அதனால் அந்த எல்லா விஷயமே வந்து மேம் வீடியோ பார்ப்பேன். மேம் ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு. 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் மற்றவங்க வந்து சரி பொண்ணு ஏன் இத்தனை வருஷம் படிக்க வைக்கிறீங்க, அப்படி மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னாலும் இல்லை, அவள் கண்டிப்பாக படித்து கிளியர் பண்ணுவான்னு எனக்கு இத்தனை வருஷம் என் கூட இருந்து ஸ்கூல்லேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு படிக்கிறதுக்கு ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். ஆனால் எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.